இப்போ சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ண இடத்துல மோத்தி பீட்ஸ் யூஸ் பண்ணலாமா, அப்படி யூஸ் பண்ணா இந்த டிசைன் வந்து எப்படி மாறும், எந்த பீட்ஸ் வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இடத்துல பாருங்க, சுகர் பீட்ஸ் வந்து நான் கண்டினியூஸா கொடுத்துருக்கேன். எங்களுக்குள்ள ஒரு சுகர் பீட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா தெரியுதா, அப்படியே வாங்க இந்த சைடு வாங்க. இந்த இடத்துல இங்க பாருங்க, ஒரு சுகர் பீட்ஸ் பெருசா தெரியும். ஜஸ்ட் வந்து போட்டோவா இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா என்ன மெட்டீரியல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றதே வந்து தெரியாது. Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes பத்தின further information வந்து கீழே descriptionல ஒரு வீடியோவா இருக்கு, வீடியோவோட லிங்கா இருக்கு. கோர்ஸோட ஃபீஸ், சிலபஸ், அப்புறம் கிளாஸஸ் எப்படி இருக்கும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆரி எம்ப்ராய்டரி அண்ட் ஃபேஷன் டிசைனிங் ரெண்டுமே வந்து ஃபுல்லுமே பிஸ்னஸ் ஓரியன்டாக சொல்லித்தரேன். நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நம்ம வந்து நிறைய பிரைடல் ப்ளவுசஸ் பார்த்துட்டு வரோம். அதே வரிசையில் இன்னைக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான பிரைடல் ப்ளவுஸ் இருக்கு. ஆக்சுவலாக வந்து மோத்தி பீட்ஸ்னா என்ன, சுகர் பீட்ஸ்னா என்ன, எந்த பீட்ஸ் வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. இப்போ இந்த பிளவுஸ் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீட்ஸ் தான். பீட்ஸ்ல வந்து சுகர் பீட்ஸ் அண்ட் மோத்தி பீட்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த இடத்துல மோத்தி பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். இப்போ சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ண இடத்துல மோத்தி பீட்ஸ் யூஸ் பண்ணலாமா, அப்படி யூஸ் பண்ணா இந்த டிசைன் வந்து எப்படி மாறும், இல்லை மோத்தி பீட்ஸ் இருக்கிற இடத்துல சுகர் பீட்ஸ் போட்டால் இந்த டிசைன் எப்படி மாறும் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சுகர் பீட்ஸ் அப்படின்றது என்னன்னா ஹாஃப் பீட்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து நான் ஆக்சுவலாக கோல்டு சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸே வந்து ஃபுல் ரவுண்டு, ஃபுல் சர்க்கிளாக இல்லாமல் ஒரு ஹாஃப் பீட்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். மோத்தி பீட்ஸ் அப்படின்றது வந்து ஃபுல் ரவுண்டாக இருக்கும், ஃபுல் பீட்ஸாக இருக்கும், ஃபுல் சர்க்கிளாக இருக்கும். அது வந்து மோத்தி பீட்ஸ். ஸோ மோத்தி பீட்ஸ் வந்து கொஞ்சம் டல் கோல்டு மாதிரி அந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான். நல்ல பிரைட்டாக சுகர் பீட்ஸுக்கு ஈக்குவலாக இல்லாமல் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இந்த டிசைனை வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறது வந்து பிளவுஸோட பேக் நெக்கு. இது வந்து யூ நெக்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லுமே பீட்ஸ் தான் போட்டிருக்கேன், சுகர் பீட்ஸ் அண்ட் மோத்தி பீட்ஸ். அடுத்து வந்து ஸ்லீவ் பாருங்க, ஸ்லீவ்லயும் வந்து சேம் டிசைன் தான். பேக் நெக்ல என்ன டிசைன் பண்ணிருக்கேனோ அதே சேம் டிசைன் இந்த ஸ்லீவ்லயும் நான் பண்ணிருக்கேன். ஸ்லீவோட எண்டில் ஷார்ட் ஸ்லீவ் இது. இப்போ இந்த நெக்கை வந்து க்ளோஸ்அப்ல பார்க்கலாம். இதுல வந்து நான் சுகர் பீட்ஸ், மோத்தி பீட்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து உள்ளுக்குள்ள வந்து மோத்தி பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், வெளியில சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து இந்த இடத்துல நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ண இடத்துல மோத்தி பீட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இல்ல மோத்தி பீட்ஸ் யூஸ் பண்ண இடத்துல இந்த சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். இது ஆக்சுவலா வந்து இந்த சுகர் பீட்ஸ் நல்ல க்ளோஸ்அப்ல பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, சுகர் பீட்ஸ் வந்து நான் கண்டினியூஸா கொடுத்துருக்கேன். இங்கனுக்குள்ள ஒரு சுகர் பீட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா தெரியுதா, அப்படியே வாங்க இந்த சைடு வாங்க. இந்த இடத்துல இங்க பாருங்க, ஒரு சுகர் பீட்ஸ் பெருசா தெரியும். அடுத்து அப்படியே இந்த சைடு வாங்க, இங்க ஒரு சுகர் பீட்ஸ் வந்து பெருசா தெரியும். ஸோ அந்த சுகர் பீட்ஸ் அப்படின்றது வந்து ஹாஃப் பீட்ஸ். அந்த கட்டிங்ல வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த பீட்ஸோட சைஸ் வந்து பர்ஃபெக்டா ஒரே ஷேப்ல இருக்காது, மைன்யூட் டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஒரு லேயர் கொடுத்தோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈவனா தெரியும். இதுவே வந்து நம்ம ஒரு 2-3 லேயர்ஸ் கண்டினியூஸா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா பீட்ஸ் அன்ஈவனா இருக்கிறனால நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு லுக் வந்து கரெக்டா இருக்காது. பட் இந்த மோத்தி பீட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மோத்தி பீட்ஸும் ஈவனா ஒரே சைஸ்ல இருக்கும், பர்ஃபெக்ட் சர்க்கிள், பர்ஃபெக்ட் ரவுண்டா இருக்கும்.
ஸோ இந்த பீட்ஸ் வந்து நம்ம எங்க கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்கும். 2-3 லேயர்ஸ் கண்டினியூஸா கொடுக்கும் போதும் அந்த பீட்ஸ் வந்து கரெக்டா அதோட பொசிஷன்ல அதோட பிளேஸ்ல வந்து கரெக்டா செட் ஆயிரும் இந்த மோத்தி பீட்ஸ். ஸோ வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்குற இடத்துல வேணும்னா மோத்தி பீட்ஸ் கொடுக்கலாம், தப்பு இல்லை. பட் வந்து மோத்தி பீட்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸா கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம இந்த சுகர் பீட்ஸை கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டா வராது. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங்ல வந்து சுகர் பீட்ஸ், உள்ளுக்குள்ள வந்து மோத்தி பீட்ஸ், வெளியில எண்டிங்ல வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கலர் டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து கோல்டு சுகர் பீட்ஸ், உள்ளுக்குள்ள உள்ளது வந்து கொஞ்சம் டல் கோல்டு மோத்தி பீட்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து கோல்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். எப்பவுமே வந்து சுகர் பீட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம நல்ல குவாலிட்டி சுகர் பீட்ஸ், கோல்டு சுகர் பீட்ஸ் வாங்கிடுவோம், இது நல்லா இருக்கும். மோத்தி பீட்ஸ் வரும்போது நல்ல பிரைட் கோல்டு மோத்தி பீட்ஸும் இருக்கு, இந்த மாதிரி டல் கோல்டு மோத்தி பீட்ஸும் இருக்கு. மேக்சிமம் வந்து மோத்தி பீட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி டல் கோல்டு தான் யூஸ் பண்ணுவோம். எதனால அப்படின்னா பிரைட் கோல்டு போடும்போது இது கொஞ்சம் எம்போஸ்டா மேல இருக்கா, நல்ல பெருசா இருக்கா மோத்தி பீட்ஸ், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிளவுஸ்லயே போடுறோம் இல்ல கையில போடுறோம், அது எங்கேயாவது உரசிடுச்சு எங்கேயாவது இழுத்துருச்சு அப்படின்னா ஒரு பீட்ஸ் வந்து கலர் போனாலும் மொத்தமா வந்து ஒரு மாதிரி லுக்கே கெடுக்கும். அதனால நம்ம வந்து டல் கோல்டு யூஸ் பண்றோம். இந்த டல் கோல்டு வந்து இந்த ஃபேட் ஆகாது, அப்படியே இருக்கும். நம்ம வந்து எவ்வளவு நாள் போட்டிருந்தாலும் அந்த பிளவுஸ் வந்து அப்படியே இருக்கும். அதனால மோத்தி பீட்ஸ் வந்து டல் கோல்டு யூஸ் பண்றோம், சுகர் பீட்ஸ் வந்து பிரைட் கோல்டு யூஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து நான் இந்த டிசைனே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த மோத்தி பீட்ஸ் வந்து ஒரு 3 லேயர்ஸ் இருக்கா, இதுவே வந்து மோத்தி பீட்ஸ் நம்ம ஒரு 5 லேயர்ஸ் 6 லேயர்ஸ் கூட கொடுக்கலாம். அந்த பிளவுஸோட கிராண்ட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த பிளவுஸோட டிசைன்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து எத்தனை லேயர் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், இன்னும் லுக் நல்லா இருக்கும். பட் அதே சேம் பிளேஸ்ல நம்ம வந்து ஒரு 6 லேயர்ஸ் 5 லேயர்ஸ் வந்து இந்த சுகர் பீட்ஸை கொடுத்தோம்னா அந்த டிசைன் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அட்ராக்டிவா வராது. ஏன் அப்படின்னா இந்த சுகர் பீட்ஸ் வந்து ஈவனா இருக்காது, அன்ஈவனா இருக்கும். அப்படின்றனால நம்மளுக்கு வந்து அந்த லுக் கிடைக்காது, பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்காது. இப்போ இந்த பிளவுஸ் பார்த்துருப்பீங்க. இதுல வந்து பீட்ஸ் வந்து சுகர் பீட்ஸா இருக்கட்டும் மோத்தி பீட்ஸா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து என்ன லெவல்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு சுகர் பீட்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு மோத்தி பீட்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு டிசைன் அந்த இது இல்லாம நம்ம வந்து கண்டினியூஸா நம்ம பாட்டுக்கு அப்படியே வந்து ஃபில் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து லுக் வராது, கரெக்டா அந்த ஈவனா வராது. நம்ம ஃபினிஷிங் வந்து பிளவுஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங்கே இருக்காது. பட் இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும். நம்ம வேலைகள் நிறைய பண்ணாட்டாலும் நம்ம கரெக்டா பார்த்து கரெக்டான இடத்துல கரெக்டான பீட்ஸை ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் வந்து பயங்கர கிராண்டா இருக்கும், அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய பிரைடல் பிளவுசஸ் நான் காமிச்சிட்டு வரேன். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நிறைய நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்கும். நம்ம வந்து டக்குன்னு எடுத்தோன்னே எல்லாமே பண்ணிட முடியாது. இதுல இருந்து நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நிறைய வெளியில வந்து பிரைடல் பிளவுசஸ் நீங்க பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸோட பேக் மட்டும் காமிச்சிருப்பாங்க. அதுவும் நீங்க அந்த பிக்சர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது, ஜஸ்ட் வந்து போட்டோவா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா என்ன மெட்டீரியல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றதே வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நீங்க என்னோட வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் எல்லாமே வந்து க்ளோஸ்அப்ல காமிச்சிருக்கேன், நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருந்தா சரி உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க ஒரு பிளவுஸ் டிசைன் பண்ண போறீங்க, நீங்க ஒரு பிரைடா இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்து நான் பண்ற பிரைடல் பிளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே வந்து டைரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் பத்தின ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா இருக்கு, ஒரு வீடியோவா இருக்கு. அதுல வந்து கோர்ஸோட ஃபீஸ், சிலபஸ், அப்புறம் கிளாஸஸ் எப்படி இருக்கும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.